ஹாய் கைஸ், மதியம் 3 மணி. என்ன பண்ணுறீங்க? சாப்பாடு சாப்பிட்றோம் நாங்கள். தப்பு கணக்கு போட்டுறாங்க. மதியம் 3 மணி. லஞ்ச் வந்து இப்போ தான் சாப்பிடும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இல்லை, 2வது ரவுண்டு. ஆமாம். ஸோ சொல்லுங்க கைஸ். ஹாஸ்டலில் இன்னைக்கு என்ன தெரியுமா? சிக்கன் நான்வெஜ்னா சிக்கன் கிரேவி எவ்ரி வீக். மெனு சேஞ்ச் இல்லை. சிக்கன் கிரேவி வித் ரசம். வெஜ்ஜுனா அதே ரசம், அதே பருப்பு குழம்பு. நாங்கள் தொட்டுக்கிறத மட்டும் மாறும். இந்த வீக் போட்டதுன்னா உருளைக்கிழங்கு பொரியல் அப்படின்னு நான் பானிபூரி மசாலா. அது ஆனால் இந்த நாய் சொல்லுது பானிபூரி மசாலா. நானே என் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக தேடி சாப்பிட்டுட்ருக்கேன். அங்கே பார்க்க மாதிரி நானும் அங்கே பார்க்கணும். அதான் என்ன பண்ணுறது. ஸோ இது வந்து எங்களோட 2வது ரவுண்டு கைஸ். ஃபஸ்ட் ரவுண்ட் சாப்பிட்டு நாங்கள் தூங்கி எல்லாம் பண்ணியாச்சு. இப்போது எந்திரிச்சிட்டோம். பொண்ணுங்கனாலே பசிக்கும். அது அடுத்த பொண்ணுங்கன்னா பசிக்குமா? இது இன்னும் கொடுமையாக இருக்குது. யாராக இருந்தாலும் பசிக்கும் தானே? இல்லை அப்படிலாம் கிடையாது. அப்படிதான் எனக்கு. அப்படிதான் அதான் உண்மை. எனக்கு என்னென்னா ஒரே டைமில் இவ்வளோ சாப்பிட்றது தப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 5 டைம் சாப்பிட்றது கரெக்ட். நானும் அந்த கேஸ் தான். கொஞ்சம் கொஞ்சமாக திடீர்னு பசிக்குது சொல்லணும். எல்லோரும் ஒரு மாதிரி என்ன இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் பசிக்கும். வெளில வெக்கமே இல்லாமல் நான் கேட்பேனே, எனக்கு பசிச்சதுன்னா எவ்வளோ பேர் நின்னாலும் பரவாயில்லையோ. ஒர்க் சாப்பாடு வந்து இங்கே வச்சுட்டாங்க. இல்லைன்னா வந்து திரும்பவும் ஆல்ரெடி காலையில் சண்டை. ப்ரெட்டு பால் முட்டைன்னு ஏதோ ஒரு ஹெல்த்தியாக கொடுக்குறாங்களாம் அவங்க. அது வேறு நாங்கள் சாப்பிட்டு தெம்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி கொடுக்குறாங்க. ஆனால் வந்து அங்கே இருக்கிறது இல்லை. என் ஒர்க் பிளேஸில் கூட ஃபோன் பண்ணால் அப்படியே கட் பண்ணி விடுறது, எதுவுமே சொல்கிறது இல்லை. இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது ஹாஸ்டலில். ஃபீல் லைக் ஆர்ஃபனேஜில் இருக்கிறவங்க கூட இப்படி பண்ண மாட்டாங்க. அங்கே பே பண்ண முடியாது. ஆக்சுவலாக அவங்க தான் வளர்ப்பாங்க பசங்களை. அங்கே நடக்குதா இல்லையான்னு தெரியல. பட் இங்கே பே பண்ணிட்டு நடக்குது கைஸ். என்ன கைஸ் சொல்லுங்கள். இவன் வந்து ஆம்லேட் சாப்பிட்டுட்டு இவ்வளோ பேசுகிறானா? காலையில் ஒன்றுமே சாப்பிட்றது தெரியுமா? நான் பேசுகிறேன்னா கட்னியாக இருந்தேன், தெரிஞ்சு போச்சு. அங்கே போய் லைக் எப்படின்னா நம்ம காசு கொடுத்துட்டு அந்த பிளேஸில் சண்டை போடுற ரீசனே கிடையாது. ஏன் அது புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு? இல்லை கரெக்டான கவுண்ட் எடுத்துகிட்டு போகணும். ஃபுட்டு வேஸ்ட் ஆகுதுன்னா நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணணும், நோட்டிஃபை பண்ணணும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க ரூல் படி என்னென்னா மாதத்துக்கு 10ஆம் தேதிக்குள்ளே அவங்க கையில் காசு போகுதா, இல்லை நாங்கள் 1000 ரூபாய் ஒரு நாள் குறைச்சி தரோமா, இன்றைக்கி ஃபுட்டு நல்லா இல்லை ஃபுட்டே இல்லை, ஓகேவா? ஃபுட்டே இல்லாமலாம் சம்டைம்ஸ் நடந்திருக்கு. கொண்டு வரோன்னு சொல்லிட்டு எப்படின்னா எங்களோட ஒர்க்கு அண்ட் எங்களோட டைமெல்லாம் வந்து அங்கே வேஸ்ட் ஆகுது. எதுக்குன்னு கேட்குறேன். ஸோ நாங்கள் கொஞ்சம் வீடு இதனால தான் தேடிட்டு இருக்கோம். இல்லை, இவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல். ஸோ வந்து இவள் வந்து எக்ஸ்ட்ரா புலம்புறா. பட் தப்பு இல்லை, ஆனால் அது உண்மை தான். பட் ட்ரூ என்னென்னா ஹாஸ்டல்னால் இப்படி தான் இருக்கும். சென்னை சைடு நாம் தான் வந்து இது பண்ணி போகணும். பட் ஃபுட்டு நல்லாயிருக்கு நல்லா இல்லைங்கிறத தாண்டி நான் பார்த்த ஹாஸ்டல்லும் ஃபுட்டு இல்லாமல் இருக்காது. கொடூரமாக இருந்தால் கூட ஃபுட்டு இருக்கும். பட் நம்ம அந்த கொடூரத்தை நாம் எடுக்குமா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. இங்கே என்னென்னா ஃபுட்டு இருக்குல்ல, அதான் பிரச்சனை. பார்த்து எடுக்க வேண்டியது இருக்குது. நான் உண்மையாக சொல்கிறேன். அப்படின்னா இருக்கோ இல்லையோ நான் ஒரு நல்ல ஹாஸ்டல் கட்டுவேன் கைஸ். உங்களுக்காக கட்டுவேன். எல்லாரும் எங்களோட ஹாஸ்டலுக்கு வாங்க. நல்ல ஃபுட்டு, டைமு, ஓகேவா? உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்துடணும் கைஸ். ஸோ நிறைய இல்லை அப்போ ஒரு கொஸ்டின் கேட்டோம் தெரியுமா? சென்னை வந்து என்ன கற்றுக்கிட்டேன்னு. அதில் ஃபஸ்ட்டு சொன்னது என்ன தெரியுமா? 2 பேருக்கும் ஒரு பிஸ்னஸ் மைண்ட். என்னென்னா ஹாஸ்டல் கட்டணும். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு ஹாஸ்டலாக இருந்து போதுண்டா சாமி. நேற்று நைட்டு அலைஞ்சதும் அதுக்கு தான். இப்போயும் நாங்கள் சாப்பிட்டு அதுக்கு தான் அலைய போகிறோனால கொஞ்சம் எனர்ஜி வேணும் கைஸ். ஸோ சாப்பிட்டு கிளம்புவோம். நீங்கள் அனைவரும் சாப்பிட்டுட்டே இருக்கடா. பைத்தியம் அங்கே இருக்கு, அங்கே பாரு. நீங்கள் ஹாஸ்டல் ஃபுட்டு சாப்பிட வரீங்களா? வேணாம், நீங்களாம் நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. ஆமாம், பாய் சொல்லியிருந்தாங்க. வேணாம்மா, அப்போ சாப்பிட்றத காமிச்சிட்டே இருக்கணுமா? சரி, ஓகே.
டைம் ஆகும், நாங்கள் கொஞ்சம் நிறைய சாப்பாடு போட்டிருக்கோம். அதனால சாப்பிட்டுட்டு கிளம்ப டைம் ஆகும் guys. ஒரு லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் தட்டிட்டு போங்க. நிறைய லைக் போடுங்க. ஆமாம், நிறைய சப்ஸ்கிரைப். ஆமாம். போரிங்காக இருக்குன்னா அதை கமெண்ட்டில் போட மாட்டிங்களா? போட்டால் தானே எங்களுக்கு தெரியும், நாங்கள் கரெக்ட் பண்ணுவோம்ல. சரி, ஓகே, பாய் பாய். சாப்பிட்டுட்டு நாங்கள் போகிறோம். அங்கே ஏதாச்சுன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுறோம்.